அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழம்பு மிளகாத்தூளுங்க. இந்த ஒரு மிளகாத்தூள் வச்சு நீங்கள் புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாடு குழம்பு எல்லாமே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு கூட நீங்கள் இதில் செய்யலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாத்தூள் ஒரு கடாயில் 1/2 கிலோ அளவுக்கு வரமல்லி நான் ஏற்கனவே வெயிலில் காய வச்சுருக்கிறேங்க. இது வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயை வச்சுட்டு 50 கிராம் சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க. இதில் இருக்கிற எல்லா செலவுமே நான் ஏற்கனவே வெயிலில் காய வச்சுட்டு வந்துருக்கிறேன். 2 நாள் இது வெயிலில் இருந்ததுங்க. இதையும் நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வரமல்லியிலே இதையும் சேர்த்துடலாங்க. இதில் 50 கிராம் மிளகு சேர்த்துருக்குறேன். மிளகு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 100 கிராம் ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகத்தை ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாதுங்க, ஒரு மாதிரி கசந்து போயிடும். மிளகு நல்லா ஃப்ரை ஆனது நீங்கள் ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 50 கிராம் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்குறேங்க. 50 கிராம்லேருந்து ஒரு 75 கிராம் கூட இருக்கலாம் இந்த அரிசி சேர்த்துருக்குறேன். இதுலேயே பார்த்திங்கனாக்கா 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டாச்சுங்க. இதில் 25 கிராம் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறாங்க. இதுலேயே பார்த்திங்கனாக்கா பெருங்காயம் சேர்த்துட்டாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தாச்சு. அதையும் நான் தட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ 100 கிராம் சீனி மிளகா, இது கொஞ்சம் காரமாக இருக்குங்க, அதனால் 100 கிராம் சேர்த்துருக்குறேன். 150 கிராம் பட்டை மிளகாய் சேர்த்துடலாங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். சேர்த்துட்டு நான் 1/2 கிலோவுக்கு 1/4 கிலோ மிளகாய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா வாசம் வறுத்துட்டு நம்ம இந்த மிளகாயோடையும் சேர்த்துடலாங்க. இதில் நான் இன்னும் கருவேப்பில் காய வச்சு வறுத்து சேர்த்துட்டேங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சி வந்தாச்சு. சூப்பரான குழம்பு மிளகாத்தூள் தயாராகிடுச்சு. நன்றி, வணக்கம்.